தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். பாம்பே சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு மெயினானதே கடலை மாவு தான். 1 கப் கடலை மாவு பவுலில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம், 50 கிராம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வரமிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி நல்லா துருவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த இஞ்சி எண்ணெயில் வதங்கி ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரும். அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்குன 1 கப்பு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நல்லா வதங்கிடும். அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவை இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கெட்டியாயிரும். எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.